நான் பங்கு தந்தையாக வந்த பொழுது என்னுடைய முதலாவது பங்கு பவுனிக்குளம் என்கின்ற ஒரு சிறிய பங்கு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு துணை பங்குகளாக ஒரு 15 பங்குகளுக்கிட்ட இருந்தது. அது இல்லாமல் சேர்த்து விட்டால் ஒரு 75-80 குடும்பங்கள்லாம். அந்த பங்குக்கு போவதுன்னு சொன்னால் அந்த ஆபத்தான சூழ்நிலை, அந்த நேரத்தில் போர் நடைபெற்று உள்நாட்டு போர் நடந்த சூழ்நிலையிலே அதுக்குள்ளே போவது என்பது கஷ்டமான நிலை. இருப்பினும் நாங்கள் அங்கே போனோம். அங்கே இருந்த மக்கள் கூட வறியவர்கள். அது மத்தியிலே போரின் கெடுபிடிகளாலே அவர்களுக்கு உணவுப் பொருள் தட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்த நேரம். நாங்கள் அங்கே போன பொழுது அங்கே வேலை செய்வது என்பது மிக ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாகத்தான் இருக்கிறது. அவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை நாங்கள் செய்தோம். அவர்களுக்கு பக்கத்தில் இருப்பதே அவர்களுடைய உண்மையான பிரசன்னம் என்பது ஒரு தேவையான முக்கியமான ஒன்றாக இருக்குது. அவர்களுக்கு பாதுகாப்பாக நம்பிக்கையாக நாங்கள் அங்கே இருந்தோம். நான் மட்டுமல்ல, அங்கே எல்லாம் இருந்த பங்கு தந்தையர்களும் அப்படித்தான். இதில் இருந்து நான் படித்தது என்னவென்று சொன்னால், எங்களுடைய திறமை அதிகமான சந்தர்ப்பங்களில் நாங்கள் எங்களைத்தான் வளர்த்து கொண்டால் தான் பணி செய்யலாம். எங்களுக்கு திறமை இருந்தால் தான் பணி செய்யலாம். நாங்கள் கல்வி கற்றவர்களாக இருந்தால் தான் செய்யலாம். இல்லை எங்களுக்கு அந்த அது இருந்தால் தான் நாங்கள் செய்யலாம் என்கிற எண்ணம் எங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் மரியவியானியுடைய அனுபவம் எனக்கு சொன்னது என்னென்னு சொன்னால், எங்களுடைய திறமைகள் அல்ல, மாறாக ஆண்டவர் எங்களை திறமையாக்குகிறார். தம்முடைய பணி தேவைகள் இருக்கிற பொழுது ஆண்டவர் எங்களை தகுதி உள்ளவர்களாக ஆண்டவர் தான் ஆக்குகிறார் என்பதை நாங்கள் முதலிலே புரிந்து கொள்ளணும். அதுக்கு பிறகு நான் போன பங்கள் எல்லாம் என்னுடைய திறமைக்கு அப்பால், என்னுடைய வரையறைக்கு அப்பாலே ஆண்டவர் செயல்பட்டதை என்னுடைய வாழ்வின் அனுபவமாக நான் சொல்ல முடியும். என்னுடைய திறமைக்கு அப்பாலே ஆண்டவர் செய்திருக்கிறார். மக்களால் விரும்பப்படுகிற ஒரு பங்கு தந்தையாக என்னுடைய பணியை நான் செய்து முடிச்சிருக்கேன் என்பதிலே நான் உண்மையிலே பெருமைப்படுகிறேன். அடுத்ததாக ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் தேடி சென்று பணி செய்கிறவர்களாக இருக்கணும். ஆகவே நாங்கள் குருக்கள் பல சந்தர்ப்பங்களிலே பாவசங்கத்தின் தங்களுடைய பிரசங்கங்களிலே நாங்கள் தனியாக சொல்லுவதோடு மட்டும் நாங்கள் நின்று விடுகிறோம். ஆனால் அதுக்கு மேலாக எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் பலவற்றை எங்களுடைய வாழ்க்கையினாலே நாங்கள் சொல்லுகிற பொழுது அது கூடுதலாக மக்களை சென்றடையும் என்ற செய்தியை என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலே நான் கண்டிருக்கிறேன். அவை பல விடயங்களிலே நாங்கள் போதிப்பதனாலே பலவற்றை செய்யலாம் என்று நினைப்பது உண்டு. ஆனால் அது எப்பொழுதும் சரியென்றல்ல, மாறாக எங்களுடைய வாழ்வு மூலமாகத்தான் இந்த இரக்கத்தின் செய்தியை, அன்பின் செய்தியை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் என்ற அந்த எண்ணத்தையும் அந்த சிந்தனையையும் இந்த புனிதர் எனக்கு ஆழமாக என்னுடைய வாழ்க்கைக்கு தந்திருக்கிறார். புனித வியானியுடைய வழியிலே நான் மட்டுமல்ல, எல்லா குருக்களும் பயணிக்க வேண்டும் என்று ஆசித்து இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். புனித ஜான் மரிய வியானியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.